ஹே கைஸ், நம்ம ஃபிசிக்ஸ் பிரைன் சேனலில் வர 21ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான பிஜிடிஆர்பி சிலபஸுக்குரிய வீடியோஸ் டெய்லியுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கு எந்தெந்த புக்ஸை ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கிளாஸஸும் அப்லோட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்குமே நம்ம ஃபிசிக்ஸ் பிரைன் சேனல்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சில புக்ஸை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு எந்த புக்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் தேடிட்டுருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் தேடி பார்த்துட்டு நீங்கள் புக்ஸு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணி படித்த புக்ஸு தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அல்லது என்னால் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பிடிஎஃப் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கூட நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட்டோ அல்லது நீங்கள் பிடிஎஃபாவோ நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஸோ யூனிட் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னாவே நீங்கள் ஒரே ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சத்யபிரகாஷ் புக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹெச்கே தாஸ் புக்கு உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னாவே சத்யபிரகாஷ் புக்கில் இருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. புக் பேக் கூடவே அப்படியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பழைய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சத்யபிரகாஷ் புக்கு நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஹெச்கே தாஸ் புக்குமே அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப் இந்த 2 பிடிஎஃப்புமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் அப்படி தான் ஜேசி உபாத்தையா அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் இருந்த புக் பேக்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நெட்டு, செட்டு, கேட்டு இது எல்லாத்துக்குமே அந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி குப்தா குமார் சர்மா புக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 புக்லேயுமே பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிக்கு சோப்ரா அண்ட் அகர்வால் புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் கிடையாது. ஸோ நீங்கள் வெளியே எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சத்யபிரகாஷ் புக்லேயுமே பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கு நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகுது. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. முருகேசன் புக் இருக்குதுங்க இல்லைங்களா, மாடர்ன் ஃபிசிக்ஸ் கிடையாது. முருகேசன் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு புக் இருக்குது. நீங்கள் அதையுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கு யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு சத்யபிரகாஷ் புக்கு அண்ட் அருள்தாஸ் புக்கு நீங்கள் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதில் சத்யபிரகாஷ் புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய புக்கு இருக்குது பார்த்தீங்களா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸுக்கு, அதை வாங்கினீங்க அப்படின்னாவே அதுலேயே குவாண்டம் மெக்கானிக்ஸ் பாதி கவர் ஆகிடும். அதே மாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் வாங்கிட்டா கூட ஓகே தான். உங்களுக்கு தனியாகவும் சத்யபிரகாஷ் புக்கு அவைலபிளாக இருக்குது. அருள்தாஸ் புக்கு வாங்கிட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு புக்காக இருக்குது. குவாண்டம் மெக்கானிக்ஸில் எல்லா டாபிக்ஸுமே அதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். அதே மாதிரி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5ன்னு ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் புக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்ன்னு கூட தனியாக கொடுத்துருப்பாங்க. சத்யபிரகாஷ் புக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க பிரிஜ்லால் சுப்ரமணியம் புக்கு. இந்த 2மே பெஸ்ட் புக்கு தான். நீங்கள் அதை ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸு அண்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் அட்டாமிக் ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கு நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லா யூனிட்ஸ்க்குமே உங்களுக்கு கவர் ஆகிடும். டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். மாடர்ன் ஃபிசிக்ஸ் வாங்கிக்கோங்க. அதில் அட்டாமிக் ஃபிசிக்ஸுக்கான டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது முருகேசன் ஆத்தர். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக் பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் புக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 5க்கு ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸுக்கு இந்த 2 புக்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சத்யபிரகாஷ் அண்டு பிரிஜ்லால் சுப்ரமணியம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது
யூனிட் 6க்கான அந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கான அருள்தாஸ் புக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 வந்து சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸு எஸ்ஓ பிள்ளை. இதுதான் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு புக்கு. இதிலிருந்து புக் பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ்ஓ பிள்ளை புக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம்லேயும் என்னுடைய பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 8னாவே நியூக்ளியர் அண்டு பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதில் பெஸ்ட் புக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரகாஷ் தான். இப்போ லாஸ்ட் இயர் முடிஞ்ச இப்போ 2025 முடிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சத்யபிரகாஷ் புக்கிலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா எம்எல் பாண்டியா அண்ட் யாதவ் புக் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அப்படி தான் பெஸ்ட் புக்ஸு. இந்த 2 புக்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2025 இருக்கிற அத்தனை கொஸ்டின்ஸுமே அதில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த 2லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சத்யபிரகாஷ் அண்டு பாண்டியா அண்ட் யாதவ் புக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாவே மேத்தா அண்டு ஷேதா புக் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேத்தா அண்டு சேத்தா 2மே வந்துட்டு கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் வெவ்வேறு புக்கு. ஓகேங்களா. புக் பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 புக்குமே நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 10 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயுமே எல்லா டாபிக்ஸ்லேருந்துமே கொஞ்சம் வரும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கவர் ஆகும். அதே மாதிரி இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸில் இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் ஆகும். 12th புக்கை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். 11th புக்கை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். டைமென்ஷனல் அனலைசிஸ் எல்லாமே வந்துட்டு 11th புக்கில் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிக்கு பார்த்தீங்கன்னா 12th புக்கினுடைய ஃபுல் வால்யூம் ஃபஸ்ட் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக்ஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ புக்கு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு புக்கில் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு புக்கு இருக்குது. பெஸ்ட்டு புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். எல்லா யூனிட்டுமே கவர் ஆகிற புக்கு. சிஎஸ்ஐஆர், யூஜிசி, நெட்டு, செட்டு, ஜேஆர்எஃப் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற புக்கு தான் ஃபிசிக்கல் சயின்ஸ் புக்கு. சுரேகா டோமர் அப்படிங்கிற ஆத்தரு, உப்கார் பப்ளிகேஷன். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு, பிஜி டிஆர்பிக்கு, அதே மாதிரி நெட்டு செட்டு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிற அந்த புக்கு பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட் எடிசன் புக்கு. உங்களுக்கு வந்து ஓல்டு எடிசன் புக்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்து எல்லா புக்ஸுமே தனித்தனியாக நீங்கள் வாங்குறதுக்கு இந்த ஒரு புக்கு வாங்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதிலிருந்தும் அப்படி தான் எஸ்ஓ பிள்ளை புக் பேக்கினுடைய அந்த கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே இப்போ ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா பிரிஜ்லால் சுப்ரமணியம் புக்கு, அதனுடைய புக் பேக்கு எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. ஓகேங்களா. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஒரு புக்கு வாங்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவும் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. எம்சிக்யூ எல்லாமே இது ஃபுல்லாகவே எம்சிக்யூ ஓரியன்ட் தான். ஓகேவா. அப்போ மேத்தமெட்டிக்கல் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மறுபடியும் இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் செஷனும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது பெஸ்ட்டு. நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு புக்கு வாங்கிட்டிங்கன்னா எல்லா யூனிட்டுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லேருந்து 21/1/2026 சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு வீடியோ வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மீட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஃபிசிக்ஸ் பிரைன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.